ஒரு சொசைட்டி இன்டாக்டாக இருந்துச்சு. ஒரு கிராமம்னு நான் சொல்லியிருக்கேன். காலையில் 4 மணி 5 மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற பார்பர்ன்னுவாங்க இல்லையா, அவங்க வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஊர் பூரா நல்லா ஒரு அமைதியாக இருக்கும். அவங்க அந்த காலத்தில் டாக்டருங்கெல்லாம் கிடையாது, அவங்க தான் மருத்துவர்கள், அவங்க தான் டாக்டர். அதனால் பார்பர் வேலை, இந்த நாதஸ்வரம் கந்தர்வ வேதம்னுவாங்க, அதுவும் செய்வாங்க, ப்ளஸ் டாக்டர் வேலையும் செய்வாங்க. அதனால் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தில் முதல் மரியாதை வேஷ்டி புடவை அரிசி பருப்பு துட்டெல்லாம் வந்து நாபிதர்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஊரில் இருக்கிற ஐயரு காத்தால் எந்திரிச்சு யாகம் வளர்த்து இந்த ஊரில் நல்லா இருக்கணும் ஜனங்கள்லாம், சர்வோஜனும் சுயினோ பவந்தோ அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஐயர் வீட்டில் கொண்டு போய் பசங்களெல்லாம் படிக்கிறதுக்கு விட்ருவாங்க. காது குத்தி கடுக்கு கவனம் போட்டு மொட்டாச்சி கொண்டு போய் விட்ருவாங்க. அந்த ஐயரம்மா சமைச்சு போடும், ஐயரு பாடம் கற்றுக் கொடுப்பாரு. இப்படி தான் வந்து அந்த எல்லாருக்கும் ஒரு பாடம் மாதிரி, தினப்பள்ளிக்கூடம் மாதிரி இருந்தது இவங்களால். மற்ற நேரத்தில் அவங்க வேதம் யாகம் பூஜை அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் அது பண்ணுவாங்க. அப்படி தான் இருந்தது. அதனால தான் ஞான சம்பந்த தன் கருத்தை எழுதி ஓலையில் போடுறாரு. முதல்ல என்ன எழுதுறாரு, வாழ்க அந்தனர், ஐயருங்கெல்லாம் நல்லா கட்டுன்றார். அவர் என்ன மற்ற ஜாதி பிடிக்காதுன்றதுக்காக இல்லை, இவன் நல்லா இருந்தால் ஊரே நல்லா இருக்கும், இவன் மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பான், பூஜை பண்ணுவான், நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு ஐடியா கற்றுக் கொடுப்பான்றதுக்காக வாழ்க அந்தனர். அதுக்கப்புறம்தான் வானவர் தேவர்கள், அதுக்கப்புறம் ஆனினம் பசு. ஏன்னா பசு தான் பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, கோமியம் கொடுக்குது, சாணி போடுது, அதெல்லாம் வச்சு தான் வீட்டை மொழிகி சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி நெய்யெல்லாம் விட்டு பூஜை பண்ணுறாங்க. அதுக்காக ஆனினம். வையம் கலிதுயர் தீர்கவே அரண்நாமமே சூழ்க. இந்த பூமியில் கலியுகத்தினுடைய கஷ்டம் போகணுன்னா எங்கேயும் அரோஹரா அரோஹரா என்று அரனுடைய நாமம் ஒலிக்கட்டும். இதுதான் அவர் எழுதி போட்ட ஓலை. அது தண்ணியிலையும் முழுகாமல் வந்துச்சு, நெருப்புலேயும் எரியாமல் வந்துச்சு. இதெல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம சொசைட்டி சூப்பர் சொசைட்டி, எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஜாதின்றது ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, தொழில் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. எல்லாரும் மரியாதையும் கொடுத்தாங்க.